1973ல ஒரு ரிசர்ச்சர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எம்பிஏ கிராஜுவேட்ஸ் எல்லாரையுமே அவங்களோட கோல்ஸை எழுத சொல்கிறாரு. ஆனால் 84% ஆஃப் பீப்புள் எந்த விதமான ஸ்பெசிஃபிக் கோல்ஸுமே இல்லை, அவங்க கோல்ஸையும் எழுதலை. 13% கிட்ட கோல்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களும் அதை எழுதலை. வெறும் 3% ஆஃப் பீப்புள் தான் கிளியரான கோல்ஸும் இருக்குது, அதை எழுதவும் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஸ்டடி பண்ண அந்த ரிசல்ட் தான் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மணி ஃபேக்ட் சீரீஸ் பார்ட் 1. அந்த ஒரு ரிசர்ச்சர் கண்டக்ட் பண்ண அந்த ஒரு ஸ்டடி 20 வருஷம் கழித்து அவர் ரீசெக் பண்ணி பார்க்குறாரு. அதில் 13% யாருக்கெல்லாம் கோல் இருந்து அவங்க எழுதலையோ அவங்களும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ரிமைனிங் யாருக்கெல்லாம் 74% கோலே இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் தாண்டி இந்த கோல் வச்சு எழுதாதவங்க பெட்டராகவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 3% யாருக்கெல்லாம் கிளியரான கோல் இருந்து அன்னைக்கு பீரியடில் எழுதுனாங்களோ அவங்க எல்லாருமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது வாழ்க்கையில் வெல்த்தும் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ரிசர்ச் ஸ்டடியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் அவங்களோட கோல்ஸை யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதி வைக்கிறாங்களோ மோஸ்ட்லி அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி கிரியேட்ஸ் பவர். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த கிளியராக நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் ஒரு தனிநபர் அவரோட கோல்ஸை ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னா அதுதான் ரோட் மேப் ஃபார் சக்ஸஸ் ஆர் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கோல் ஒரு தனிநபருக்கு ஒரு பெட்டரான கிளாரிட்டியை கொடுக்குது, ஒரு நல்ல கமிட்மெண்ட்டை கொடுக்குது, ஒரு பெட்டரான மெமரி அண்ட் ஃபோக்கஸை கொடுக்குது, ஆக்ஷன் ஓரியன்டாக அந்த பர்டிகுலர் பர்சனை மாற்றுது. இதனால் அந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு பெட்டரான ப்ரோக்ரஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபைனலாக இதுதான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது அக்கௌண்டபிலிட்டி. கண்டிப்பாக ஒரு தனிநபர் அந்த கோலை எழுதிட்டாரு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா அவருக்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் ஒரு வெல்த்தையும் ஒரு பர்பஸையும் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு உடனடியாக உங்களோட கோல் என்ன, அது நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளானை டிஃபைன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபு அதை நோக்கி போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற லைஃபோட அடுத்து வரப்போகிற லைஃபு பெட்டராகவே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3% ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் அவங்களோட ட்ரீமை அதாவது கோல்ஸை எழுதி வச்சாங்களோ ஜஸ்ட் எழுத மட்டும் இல்லாமல் அவங்க ஆக்ஷன் ஓரியன்டாகவும் இருந்தாங்க. நீங்கள் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற மணி ஃபேக்ட் சீரீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.